ரஜினி சார் அவர்களின் தீவிர ரசிகன் நான். அவருடைய படங்கள் ஒன்றையும் 3 தடவை 4 தடவை பார்த்திருக்கிறேன். குழந்தைகளுக்காகவே நிறைய படங்கள் எடுத்திருக்கிறார். தத்துவங்கள் நிறைந்த படங்களை எடுத்திருக்கிறார். அவரை போல ஒரு நடிகர் இனிமேல் கிடைப்பது மிக 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 கஷ்டம். அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்திருந்து ரஜினி ரசிகர்களையும் உலக மக்களையும் சிறப்புற வாழ வேண்டும் என்று ஆசி வழங்க எனக்கு தகுதி இல்லை. ராகவேந்திரன் அவர்களாலே நம்முடைய ரசிகர்களும் மக்களும் சீரும் சிறப்புடன் வாழ வழங்குகிறார்கள். அவர் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஆண்டவன் சொல்கிறான், ராகவன் செய்கிறான், ஏன்னா அருணாச்சலம் செய்கிறான். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. ரஜினிகிட்ட மோதினம் யாரும் உடுத்துற சரித்திரமே இல்லை. தலைவரோட 75 பிறந்தநாளை முன்னிட்டும் 50வது பொண்ணு விழா முன்னிட்டும் திருச்சி மாவட்ட தலைமை ரஜினி மன்றத்தின் சார்பாகவும் மற்ற அனைத்து நகர ஒன்றிய கிளை மன்றத்தின் சார்பாக திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல் நிகழ்ச்சியாக சரண் முதியோர் இல்லம், 2வது கங்கார் கருணை இல்லம், 3வது வருஷம் இது வரைக்கும் 46 வருஷமாக தேர் இழுத்திருக்கோம். இது வரைக்கும் வெள்ளி தேர் தான் இழுத்திருக்கோம். இதுதான் முதல் தங்கத்தேர். தலைவர் 75 வருஷத்துக்கான முதல் தங்கத்தேர் ராகவேந்திர மரத்தை இழுத்திருக்கோம். சீரோ நகர சார்பாகவும் திருச்சி மாவட்ட சார்பாகவும். அன்பு தலைவர் நீடூடி வாழணும். தமிழக மக்களுக்கும் அவர் ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது நல்லது செய்வார்ல நம்பிக்கை இருக்காங்க. முதல்ல தலைவர்களை சந்திக்கணும், ரசிகர்களை சந்திக்கணும். அது மிகப்பெரிய கோரிக்கை எல்லாத்துக்குமே இருக்குது. பார்க்காதவங்களும் முதல்ல பார்த்தவங்களும் பிறகு பார்த்தா போகிறோம். அவர் குடும்பத்தோடு நல்லபடியாக வாழணும். அவர் நம்பியிருக்கிற அனைத்து திரைப்பட தொழிலாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லபடியாக வாழணும். வாழ்க ரஜினி. ராயல் ராஜு, திருச்சி மாவட்ட துணை செயலாளர், ரஜினி மன்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.